2 காகம் வானில பறந்து கொண்டு வந்தது. அதன் அருகே ஒரு கழுகு ஒன்று ஆட்டுக்குட்டியை தூக்கி கொண்டு செல்வதை பார்த்தது ஒரு காகம். தானும் அதுபோல் ஆக வேண்டும் என்று அதனுடைய மனதில் ஆசை ஏற்பட்டது. அந்த ஆசைக்காக தான் பயிற்சியை மேற்கொண்டது காகம். ஆட்டுக்குட்டியை தூக்க வேண்டும் என்பதற்காக கழுகவைப் போலவே தானும் பயிற்சியை மேற்கொண்டது. அதனை கவனிக்க ஆரம்பிக்கிறது. நாட்கள் செல்ல செல்ல பயிற்சியை மேற்கொண்ட பிறகு தானும் போய் அந்த செயலில் ஈடுபட வேண்டும் என்று நினைத்து காகம் ஆட்டுக்குட்டியை தூக்க முயல்கிறது. தூக்க முடியவில்லை. தன்னுடைய கால்கள் 2ம் அதன் ஆட்டுக்குட்டியில் மாட்டிக்கொள்கிறது. அதை உரிமையாளர் பார்க்கின்றார். அதை போய் எடுத்து விடுகிறார். அதை எடுத்து விட்டுட்டு அந்த காகத்தை தன்னுடைய குழந்தைக்கு இறக்கைகளெல்லாம் வெட்டிவிட்டு குழந்தைக்கு கொண்டு பரிசாக அளிக்கிறார். அந்த சிறுவன் கூண்டில் அடைத்து விடுகிறான். திரும்பவும் விளையாடுகிறான். திரும்பவும் கொண்டு சேர்க்கிறான். இது போன்று செயல்களை ஈடுபட்டு கொண்டே இருக்கும்போது தன்னுடைய நண்பர் காகம் பார்க்கிறது. தன் விதிக்கு மீறிய செயல்களை நாம் செய்யக்கூடாது என்பதை அது மனதிற்குள் நினைத்து கொண்டே செல்கிறது. நம்மால் எவ்வளவு முடியுமோ அதை மட்டுமே நம்மால் செய்ய முடியும். வரம்புக்கு மீறிய ஆசை தேவையில்லை.